காவேரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. அதனால காவேரி வந்து எல்லாத்துக்கும் காரணம் ராகினி தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நல்லா திட்டி விடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கினீங்கன்னா அவ்வளோதான். எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வ. லெட்டரை வந்து எழுதி வச்சிருக்காரு. அதை நீ என்ன பண்ண? உண்மையை சொல்லு அப்படின்னோடனே, இப்போ என்ன? ஆமாம், லெட்டர் எழுதி வச்சிருந்தேன், கிழிச்சு போட்டேன், இப்போ என்னன்ற அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக கடுப்பாகிறாங்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ இவ்வளோ வேலையும் பண்ணி வச்சுருக்க, என்னடி பண்ணுவேன்? உன்னால் எதுவும் பண்ண முடியும், என்னால் எல்லாம் பண்ண முடியும். நீ இப்போ நினச்சா கூட உன்னை வெளியே அனுப்ப முடியும். போனால் போதுன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டினா உன்னை அவ்வளோதான். ஆனால் நீ பண்ண வேலையில் ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, அவர் என் மேலே எவ்வளோ அனுப்பி வச்சுருக்காருன்னு எனக்கு இன்னும் நல்லா உணர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க ராகினி. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தாத்தா கிட்ட வந்து, தாத்தா எதுக்கு தாத்தா கூப்பிட்டீங்க? அப்படி இல்லைம்மா, கோயிலுக்கு போனோம், பாட்டி வேண்டிக்கினாலாம், அதனால் கோயிலுக்கு போயிட்டு வரணுமா அப்படின்னோடனே, அப்படியே தாத்தா எல்லோரும் கிளம்புறோம், எல்லோரும் தாம்மா கிளம்புறோம் அப்படின்றாங்க. வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. வெண்ணா தாத்தா அப்படின்னோடனே, வேறு வழி, நம்ம வந்து தனியாக விட்டுட்டு போக முடியாதே, அதனால் அவளையும் கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணி எல்லோரும் ஒன்றா போகிறாங்க. இங்கே விஜயும் வந்து காவேரி, வெண்ணிலா, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே கோயிலில் இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வெண்ணிலாவும் காவேரியும் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. பாட்டி வந்து அவங்க 2 பேரையும் சரிம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வைக்கிறாங்க. எல்லோரும் இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தாத்தா கிட்ட வந்து விஜய் கேட்குறாரு, என்ன தாத்தா எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னோடனே, வெண்ணிலா விஷயத்தில் என்னப்பா முடிவு பண்ணியிருக்க? இதில் முடிவு பண்ணுறதுக்கு என்ன தாத்தா இருக்குது? காவேரி தான் வந்து பரவாயில்ல, அவள் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாலே, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டா, அப்புறம் என்ன தாத்தா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருப்பா, காவேரி சொல்லிட்டான்றதுக்காக வெண்ணிலாவை நம்ம கூட வச்சுக்க முடியுமாப்பா? அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்லப்பா, அதையும் யோசிக்கிறோம்ல. சரிங்க தாத்தா, இப்போ தான் வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, இன்னும் சரியாகலைல்ல, பழைய நினைவுகளாக வரல, பழைய நினைவுகள் வந்துட்டோன்னே என்ன பண்ண போகிற அப்படின்னா, இல்லை தாத்தா, அது வந்து அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு நானும் காவேரி முடிவு பண்ணியிருக்கேன் தாத்தா. கரெக்டுப்பா, அவள் பழைய நினைவுகள் வந்துட்டோன்னே எனக்கு வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொன்னான்னா, அப்போ காவேரி நிலைமை என்ன? காவேரி இதை எப்படி எடுத்துப்பா நீ நினைக்கிற? அவள் மனசு எப்படி கஷ்டப்படும்னு தெரியுமா உனக்கு? நீ ஒன்றுமே இல்லை, நீ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்ட. அப்போ காவேரி எப்படி துடிச்சானே எனக்கு தான் தெரியும். அது மட்டும் கிடையாது, நீ வெண்ணிலா கிட்ட பேசும்போதும் கையை பிடிச்சி ஹாலில் உட்காந்து பேசியிருந்த பாரு, அப்போல்லாம் வந்து காவேரி எப்படி கலங்கினா தெரியுமா? அதெல்லாம் பார்த்து நான் பயந்து போயிட்டேன்ப்பா. ஏன்னா காவேரி அந்தளவு உன் மேலே பாசத்தையும் அன்பையும் கொட்டி வச்சுருக்கா. இந்த நிலைமையில் காவேரி ஒரு வேளை வந்து வெண்ணிலா சரியாயிட்டா, காவேரி வந்து இதை எப்படி எடுத்துப்பா? வெண்ணிலா வந்து இதை கரெக்டாக எடுத்துப்பாளா, இல்லை விட்டு கொடுப்பாளா, என்ன கதை நடக்கும்பா அப்படின்னோடனே, இதெல்லாம் கரெக்டு தான் தாத்தா, ஆனால் வெண்ணிலாக்கு நினைவு வந்தோன்னு தான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். அதெல்லாம் கரெக்டுப்பா, நீ நல்லா யோசிச்சு வச்சுக்கோ. ஏன்னா வெண்ணிலாவை இங்கேயே வச்சுருக்கிறது எனக்கு என்னமோ கரெக்டுன்னு தோணல விஜய். ஏன்னா வெண்ணிலாவுக்கு நினைவு வர ஆரம்பிச்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை, இதோட பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இது ஒரு இப்போது நினைவு தெரியாமல் இருக்கா, இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ காவேரி தான் சமாளிச்சாகணும், காவேரியும் புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் வெண்ணிலாவுக்கு நினைவு வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும்னு எனக்கு தோணுதுப்பா. அதுக்குள்ளேயும் நீ வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா அப்படின்னோடனே, தாத்தா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாத்தா, அதன்படியே நான் பண்ணிடுறேன் அப்படின்னோடனே, இல்லைப்பா, வெண்ணிலாவை இங்கே வச்சுக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சிட்ருக்கோம், கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், குணமாயிடுவா. ஆனால் குணமாயிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குப்பா. அதனால் நீ கொஞ்சம் குணமானோன்னே அவளை எங்கே செட்டில்மெண்ட் பண்ணலாம், இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா, அங்கே அனுப்பலாமா, இல்லை அவளுக்கு யார் யார் இருக்காங்க எல்லாத்தையும் விசாரிக்கணும்ப்பா நீ. இல்லை தாத்தா, அவங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க, வேறு சொந்தக்காரங்க இருக்க மாதிரி தெரியல. இல்லைப்பா, அவங்க அப்பா வழியிலையோ அவங்க அம்மா வழியிலையோ யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும், அவங்கக்கிட்ட வெண்ணிலாவை ஒப்படைக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும், புரியுதா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா, ஒரு வேளை யாரும் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையோ எதுவோ நம்ம அமைச்சு கொடுக்கணும்ப்பா. அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறோம். முதல்ல யாராவது இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு ஒப்படைக்கிற வழியை பாரு. ஏன்னா அந்த பொண்ணு வச்சிருக்க ஒவ்வொரு விஷயம் நொடியும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது, புரிஞ்சுக்கப்பா. தாத்தா நீங்கள் பயப்படுறதே வேஸ்ட்டு தாத்தா. உண்மையிலே சொல்லப்போனால் காவேரி இந்த மாதிரி புரிஞ்சுக்கும் போது எதுக்கு தாத்தா பயப்படணும், அதுதான்ப்பா எனக்கு பயமே. ஏன்னா காவேரி மாதிரி வெண்ணிலா இல்லைப்பா, அவள் ரொம்ப சென்சிட்டிவ்னு நீயே சொல்லியிருக்கல. அவள் தாங்கிப்பாளா இதை? நீ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, காவேரி ஒய்ஃப்னு தாங்கிப்பாளா? தாங்கிக்க மாட்டா. அப்போ அவள் பிரச்சனை பண்ண என்னப்பா பண்ணுறது நம்ம? அப்போது இருக்கிற பிரச்சனையில் இன்னும் அதிகமாக தான் ஆகும். அப்போ காவேரி நிலைமை அதை பற்றி யோசிச்சியானோன்னே விஜய் யோசிக்கிறார், தாத்தா சொல்கிறது கரெக்டு தான்.